தலைப்பில் உங்களோட நான் பேசுகிறேன். சரி, முதல் காரியம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். என்ன ஒருத்தர் வாசிக்கலாம், ஜான் 10:10. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நிறைய நான் அந்த வசனத்தை கன்ஃபியூஸ் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவானே அன்றி வேறொன்றுக்கும் வரா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமடையவும் வந்தேன். இந்த வசனம், அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அவைகள் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். I have come that they may have life and life in abundance. இப்போ abundance அப்படின்னா, இந்த திரட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகுதியாக அல்லது திரளாக. அப்போ பவுண்டிங் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, அது பவுண்ட் அப்படின்னா கட்டப்பட்டது, ஆனால் அபவுண்ட் அப்படின்னா கட்டப்பட முடியாது. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்தது ஒரு அபவுண்டிங்கான லைஃப். அப்போ ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்கு ரட்சிப்பு சந்தோஷம் அது மட்டும் அதையும் ஆண்டவரை உள்ளடக்கி, ஆனால் அந்த வெளியான மனுஷனிலும் வாழ்ந்து சுகித்து இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த அபண்டன்ஸை நம்ம லைஃப்ல பேசுகிறார். ஸோ இன்னைக்கு முதல் காரியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆண்டவருடைய திட்டம், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்ததனுடைய நோக்கத்துல ஒன்று என்ன அப்படின்னா, நாம வாழ்ந்திருப்பதற்காக, that they may have life and life in abundance. ஆமென். வசனம் சொல்கிறது போல அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். சரியா? இதை நீங்க மைண்ட்ல நிறுத்தி வச்சுக்கோ. அடுத்தது, ஆண்டவர் இந்த பொருளாதார காரியம், நம்முடைய வளர்ச்சி, இவைகளை குறித்தெல்லாம் வேதத்துல என்ன சொல்லி வைத்திருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்டுடைய மிஷன்ல ஒண்ணு என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் வேதத்துல நம்ம நிறைய வசனங்களை கோட் பண்ணலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20-22 வசனங்கள். ஆதியாகமம் 1. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, இந்த லைன் நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். இங்கிலீஷ்ல டொமினியன் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ ஆண்டவர் ஒன்று ஜனங்கள் அபவுண்டிங்காக இருக்க ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தார். அப்புறம் ஆண்டோடைய வாக்கு தத்தங்களை ஒவ்வொன்றா நம்ம தியானிக்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி அவைகளை கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த ஆளுகை நம்ம விட்டு போனது போல இருக்கிறது, நமக்கு கீழே இல்லை, இட் இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல், நம்ம தேடி ஓடுறதா இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் இவைகளை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்பதே. அப்புறம் நிறைய சொல்லலாம், இன்னைக்கு டைம் இல்லை. நான் எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, அவன் வேர்கள் ஆழமாய் போய் நீர்காலில் விடப்பட்டதா, உஷ்ணம் வர்றதை காணாத இலையுறாத மரத்தை போல அவன் இருப்பான். யாரை குறித்து சொல்லுகிறார்? ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிற ஒரு நீதிமானை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்புறம் சங்கீதம் 128ஆம் அதிகாரம் எல்லா கல்யாணத்திலும் வாசிப்போம். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், அவன் குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கும் வாசிக்கிறோம். உபாகம் 22 வாசிக்கிறோம், சங்கீதம் 144 வாசிக்கிறோம். இந்த மாதிரி வேதம் முழுவதும் எங்க திருப்பினாலும் வாக்கு தத்தங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதில் பிரியம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ இதுதான் தேவனுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில. இது ஒரு பக்கமா வச்சுக்கலாம். சரி, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுதான் பேஸ். ரைட். இப்போ ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு மனுஷனுடைய லைஃப்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லெவல்ஸ் ஆஃப் பிளெஸட்னஸ் இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரிந்து நான் படித்து அறிந்து என் வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொண்டது 4 லெவல்ஸ் ஆஃப் பிளெஸட்னஸ். இதெல்லாம் தாண்டி வந்திருக்கு. அதனால சொல்றேன். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் இன் வாண்ட், எப்பவுமே ஒரு தேவையில் இருந்து கொண்டே இருக்கிறது. வருமானம் வருது, அதை வச்சு போறீங்க, ஆனாலும் எப்போதுமே ஒரு தேவை இருக்குது. இந்த மாச கடைசியில ஒரு ஃப்ரெண்டு கால் அடிச்சு, மச்சி ஒரு 10,000 ரூபாய் வேணும்னான்னு சொல்லி வாங்கலைன்னா உங்களுக்கு ஓட்ட முடியாது. அந்த 10,000 ரூபாய் அடுத்த மாசம் பிகினிங்லேயே கொடுத்துட்டு திருப்பி வேற ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட வாங்கணும், இல்லை அக்காட்ட வாங்கணும், அண்ணன்கிட்ட வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு குறைவு இருந்துகிட்டே இருக்கும். வருமானம் வருது, எல்லாமே போகுது, ஆனால் அந்த ஒரு குறைவு. ஆல்வேஸ் இன் வாண்ட். இது ஒரு ஸ்டேஜ். சரியா? அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இனஃப், போதுமான அளவு மட்டும் இருக்கும். இப்போ இந்த தருணத்தில் என்ன ஆகும்னா, நீங்கள் வாங்குறது இருக்காது. உங்களால் வாங்கி ஒரு இடத்துல தலை குறைச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது.
ஆனால் எக்ஸாக்டாக என்ன வேணுமோ அது மட்டும்தான் வரும். அந்த மாதிரி டைமில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஓகே இந்த மாதிரி ஒரு கரெக்டாக போயிட்டு இருக்குது, திடீர்னு அக்கா பொண்ணு கல்யாணம் வந்துருக்கு, நீ முடிஞ்சுதா, அதுக்கு வச்சார ஒரு 10,000 வைக்கணும், நீங்கள் வந்து மாமா சார்பில் ஏதாவது செய்யணும், இந்த மாதிரி சும்மா திங்க் பண்ணிப்பார். ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணம் வந்துருது, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஏதாவது செஞ்சு தான் ஆகும். ஸ்கூல் மிஸ் திடீர்னு ஸ்லிப்பு கொடுத்து விட்றாங்க, உங்கள் பிள்ளை டான்ஸில் இருக்குது, 4000 ரூபா ஃப்ராக் இருக்குது. ஆனால் 4000 ரூபாய்க்கு நீ என்னமா ஃப்ராக் வாங்க போகிறேன், ஆப்ஷன் இல்லை, நீ கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா மிஸ்ஸை பகைச்சிருப்பியா, உன் பிள்ளைய பகைச்சிருப்பியா, புரியுதா? இதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துருச்சுன்னா ஹேண்டில் பண்ண முடியாது. ஜஸ்ட் இனஃப். அப்போ திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு தள்ளப்படுவோம், யாட்டியாக வாங்கி. இது ஒரு லெவல். ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே குறைவு, ரெண்டாவது போதுமானது மட்டும்தான். மூணாவது ஒரு லெவல் இருக்குது, என்ன அப்படின்னா மோர் தேன் இனஃப், போதுமானதற்கும் மீதி இருக்கும். ஸோ இந்த நேரம் தான் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா, நீங்கள் வாங்கினது மாதிரி நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிற நேரம். திடீர்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா உங்களால் கொடுக்க முடியும். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சுன்னா பட்ஜெட் அடி வாங்காமல் மேனேஜ் பண்ண முடியும். யார்ட்டையும் கையேந்தாமல் எதுவுமே கஷ்டப்படாமல் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு வர்றது, அது வந்து மோர் தென் இனஃப். புரியுதா? இது வந்து ஒரு லெவல். நாலாவது ஒரு பிளெஸட் ஸ்டேட் இருக்குது. அதான் என்னன்னா இன்எக்ஸாஸ்டிவ் சப்ளை. அதாவது தீரவே தீராத அளவுக்கு உங்களுக்கு இருப்பு இருந்து கொண்டே இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லாரையும் அந்த 4வது ஸ்டேஜுக்கு ஆண்டவர் கொண்டு போயிருக்காங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றேன்? ஃபர்ஸ்டே சொன்னேன், நீங்க விசுவாசிக்கலன்னா கர்த்தருடைய மகிமையை பார்க்கவே முடியாது. The right belief வேணும். அப்போ 4 லெவலில் இருக்கிறோம். அப்போ 4வது பார்த்தீங்கன்னா இன்எக்ஸாஸ்டிவ் சப்ளை. இந்த இன்எக்ஸாஸ்டிவ் சப்ளைல பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பலத்தினால அது வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கும் தெரியாது, எப்படி வருதுன்னு தெரியாது, சூப்பர் நேச்சுரலாக இருக்கும், அது வந்து கொண்டே இருக்கும். இப்போ நான் சொன்ன 4 நிலைமையில நம்ம ஏதோ ஒன்று ஃபிட் ஆகிடுவோம். உண்மையா இல்லையா? ஃபிட்டானவங்களாம் கை தூக்கணும் பாருங்க. நீங்கள் ஸ்டூடெண்டாக கூட இருக்கலாம், பரவாயில்ல. இந்த 4 நிலைமையில கண்டிப்பாக ஏதோ ஒன்று நான் இருக்கிறேன். நிறைய பேர் சொல்ல முடியுங்கன்னா 4வது நிலைமைக்கு கண்டிப்பாக வரல. இயேசு நாமத்தில் சீக்கிரம் வந்துருவீங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென்னு சொல்லக்கூடாது தானே சொல்றேன். ஆமென். கண்டிப்பாக ஆண்டவர் கொண்டு வந்துருவார். இன்எக்ஸாஸ்டிவ் சப்ளை எப்படி இருக்கும்? ஜோனத்தன் ஷட்டர்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரினர் ஒரு டைம் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார். அவர் வந்து 4ஆம் தலைமுறையாக ஆண்டவர் கூடிய சேர்ந்துட்டு இருக்கார். பயங்கர யங் மேன், ஃபயர் ஃபார் காட். ஒரு டைம் வந்து ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் போயிட்டு இருந்தாங்க. பிஸ்னஸ் கிளாஸ் ஆச்சும் அவர் வாங்கல, அவங்க கூப்பிட்டவங்க டிக்கெட் போட்டு அனுப்பியிருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளாக பக்கத்தில் ஒரு பெரிய மில்லியனர் உட்காந்துருக்கிறோம். அவர் வந்து நீ என்ன பண்ணுற யேசுவலாக கேட்பாங்க. நான் ஆண்டவர் ஊழிய செய்கிறேன் அப்படின்னப்போ ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. Aren't you supposed to give everything? How come you are flying in business class? உங்களுக்கு இருக்கிறதா நீ கொடுத்துருந்தோம் தானே, எப்படி நீ பிஸ்னஸ் கிளாஸ்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க? அவர் சொன்னாரா, நானும் அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், கொடுத்து பார்க்குறேன், ஆனால் தீரவே மாட்டேங்குது அப்படின்னாரு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவரோட லைஃப்பை சொன்னார். ஒவ்வொரு டைம் சர்ச்சில் வந்து சொல்லுவாராம், தசம பாகம் வைக்கிற அந்த டைம் சொல்லுவார். அவர் பாஸ்டர் சொல்கிறார், நான் வந்து 1 மில்லியன் தசம பாகம் வைக்கிற ஒரு நாள் வரும், இதே சபையில் நான் வைப்பேன், 1 மில்லியன் தசம பாகம் இருப்பேன், ஃபெய்த்தில் சொல்லிட்டே இருப்பான். ஜனங்களாம் நினைச்சிட்டாங்க, பாஸ்டர் கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகிட்டார். ஒரு ரொம்ப அதுக்கு விசுவாசம் இருக்கலாம், இந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கலாமா நம்ம கேள்வி கேட்போம். அது மாதிரி அவர் சொல்கிறார். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ராவல் மினிஸ்ட்ரி நிறைய போவார். ஒரு டைம் போகிறப்போ ஒரு நாள் கூட்டம் நடக்குது, ஒரு 30 பேர் இருக்கிற ஒரு கூட்டம். அவர் இவருக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போயிருக்கிறாரு, பக்கத்தில் அது யூஎஸ்ல ஏதோ ஒரு இடம் போயிருக்கிறாரு, அங்கே பிரசனம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வந்து சின்ன சர்ச், அவங்களால சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு தெரியுது. அவருக்கு காசு இருக்குது, ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருக்காங்க, 3 நாள் தங்கிறதுக்கு ஹோட்டலுக்கு பே பண்ணி வச்சிருக்கோம், 1 பைசா எக்ஸ்ட்ரா கிடையாது. எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. அவர் அன்றைக்கி மாதிரி ஊழியம் செய்கிறாரு. அன்றைக்கி வந்திருந்த ஒரு சகோதரி அன்றைக்கி தொடப்பட்டிருக்காங்க. அடுத்த நாள் 2வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரி அவருடைய கணவனையும் கூட்டிகிட்டு வராங்க. அந்த 3வது நாள் கூட்டத்தில் ஜோனத்தன் ஷட்டர்ஸ்வொர்த்தோட பேர் எழுதி 10 மில்லியன் செக் வந்து கொடுத்தாரு. அவருக்கு நம்பவே முடியல. இது வந்து வேற கண்ட்ரியில் வேற இது, நம்ம ஊருக்கு காசு கொண்டு போக விடுவானுன்னு தெரியல. அவருக்கு நம்பவே முடியல. யாருக்குமே 30-40 பேர் வர சர்ச்சில் 10 மில்லியன் எப்படியா வரும்? ஆனால் செக் வந்துருக்கு, நான் அவர் பேருக்கு தான் வந்துருக்கு. அப்புறம் அதெல்லாம் பேசி அதை ஒரு பெரிய லாங் ஸ்டோரி. கடைசியில் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த முதல் நாள் வந்து சகோதரி வந்து அவன் கணவன்கிட்ட டைவர்ஸ் கேட்டு வெளியே வந்திருக்கான். சண்டை போட்டு வெளியே வந்துட்டாங்க. அவர் பெரிய மில்லியனர். அவர் வந்து எல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு, இந்த அம்மாவை திருப்பி கொண்டு வரதுக்கு. ரொம்ப நல்ல மில்லியனர் இருக்கும், வேற யாராக இருந்தால் தள்ளி விட்டு கை கழிப்பாங்க. அவர் ரொம்ப காத்துட்டு இருந்தார் மனைவி வரேக்கா.
கவுன்சிலரை பார்த்தாச்சு, என்னென்னமோ சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டாரு, என்னமோ அவங்க வந்து மசியவே இல்லை, முடியவே முடியாது, நான் எடுத்த டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டான். முதல் நாள் கூட்டத்தில் தொட போட்டோன்னே நேராக வீட்டுக்கு போயிட்டான். அவருக்கு தலை கால் புரியல. அவருக்கு வந்து அப்புறம் பொறுமையாக கேட்டிருக்காரு, என்னம்மா வரவே மாட்டேன்னு சொன்னியே, வாட் மேட் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட்? அப்போ சொன்னாங்களா, இந்த சர்ச்சில் போய் உட்காந்துருந்தேன், ஆண்டவர் ஒரு மனுஷன் மூலமாக என்ன பேசினார். அவருக்கு என்ன, என் மனைவிட்டே பேசுகிற ஒரு ஆண்டவர்னா எனக்கு வேணும், நான் வந்து பார்க்க தான் போறேன் அப்படின்னு வந்து அவர் உட்காந்து அன்னைக்கு ஆண்டவர் அவரோட பேசுறார். அவர் வீட்டுக்கு போகிற அந்த ஆஃபரிங் பேர் வரும் வந்து இந்த பாஸ்டர் வார்த்தை சொன்னாரா, அதாவது உங்களால் என்ன முடியும் அப்படின்றத நினச்சி கொடுக்காதீங்க, ஆண்டவருக்கு நீ என்ன கொடுத்தா கனப்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் நினச்சிருக்காரு, நான் கோர்ட்டுக்கு செலவு பண்ணியிருந்தேன், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், நான் கவுன்சிலர்ஸ்டன் போய் நின்றுருந்தேன், எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன், இவ்வளோ ட்ரை பண்ணி ஒன்றும் நடக்கல. இன்னைக்கு இந்த குடும்பம் வீணாக போய் பிள்ளைங்க நடுத்தெருவுக்கு போய் என் சொத்தெல்லாம் போய் இப்படி. ஆனால் ஆண்டவரே இந்த சூழ்நிலை கனப்படுத்தினா என்ன பண்ணணும், 10 மில்லியன் செக்கில் கொடுக்கணும். அவர் வந்து நின்று சொன்னார் அவன் சபையில் அன்னைக்கு தசம்பாகம் எடுக்கணும். நான் சொன்னேன் ஒரு நாள் 1 மில்லியன் இந்த சர்ச்சில் நான் தசம்பாகம் வைப்பேன், இன்னைக்கு ஆண்டவர் செஞ்சான். இதுதான் இன்னும் எக்ஸாஸ்டிவ் சபை. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இங்கே தான் அசோக் நகர் தான் இருக்கான். அவங்க ஒரு பிஸ்னஸ் உமன், அவங்க ஃபேமிலியே பிஸ்னஸ், அதனால் அவங்களுக்கும் ஒரு பார்க் வரும். ஒரு டிசம்பர் மாதம் ஆண்டவர் வந்து நவம்பர் மாதம் சொல்கிறாராம், அவன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது பாரு, எனக்கு பார்த்தா 4 lakhs இருந்தது. அதாவது அவங்களுக்குன்னு வர ஷேர் அப்படி வந்து அக்யூமுலேட் ஆகிடும். ஆண்டவர் சொன்னாரா, இந்த 4 லட்சத்தையும் நான் சொல்கிறவங்களாம் என்ட்ரி பண்ணேன். சரி ஆண்டவரே கீழ்படுகிறேன், யாருக்கு கொடுக்கணும், உங்கள் வாட்ஸ்அப் குரூப் எடுத்துகிட்டு உட்காரு, நான் சொல்கிறேன் பேர் எழுதுங்க. கரெக்டாக ஆண்டவர் பேர் சொன்னாரா, யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னாரா, எழுதி முடித்தாங்க. 2 daysல அந்த பிள்ளைங்களோட உதவியோட எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சதும் மறந்துட்டாங்க. சரி, அதோட முடிஞ்சு டிசம்பர் மாதம் வந்துச்சு. அவங்களுக்கு 3 சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன், மருமக்கள் மாதிரி எல்லாமே இருக்கிறாங்க. எப்பவும் போது அத்தனை பேருக்கும் போய் ஷாப்பிங் பண்ணாங்க, எல்லாருக்கும் பண்ணாங்க. எப்பவும் இருக்கிறத விட கிறிஸ்மஸ் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். கிறிஸ்மஸ்லாம் முடிஞ்சது. இந்த நியூ இயர் தொடங்குற டைமில் திடீர்னு அப்போ இருந்த 4 லட்சத்தையும் நான் செலவு பண்ணினேன், நான் எதை வச்சு இதெல்லாம் வாங்கினேன், அதே கார்டு தானே தேய்ச்சிருக்கிறேன், டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் ஆகிட்டு கால் பண்ணி அவங்க அக்கௌண்ட்ஸில் இருக்க ஒரு சிஸ்டருக்கு பண்ணி, என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பாருன்னா, அவங்க சொல்கிறாங்களா, மேடம் 11.5 லட்சம் இருக்குன்னாங்க. அந்த கிறிஸ்மஸ் டு நியூ இயர் என்ன பிஸ்னஸ் நடந்துச்சுன்னு தெரியல. என் பையன் அந்த கம்பெனி எம்டி, அவன் அக்கௌண்ட்டில் அவ்வளோ காசு இல்லை, எனக்கு 11.5 lakhs வந்து நிற்குது. அப்போ அவன் முழங்கால் போட்டு நிற்கிறப்ப ஆண்டு சொன்னால், நான் யாருக்கும் கடனாளி இல்லை அப்படின்னா. அதில் நிறைய சொல்ல முடியும், எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்ல முடியும். இதுதான் எக்ஸாஸ்டிவ் சப்ளை. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு நிலைமை வரணும்னு ஆசை? ஒரு நல்ல ஆமைன்னு சொல்லி நல்லா கையை. நான் சில நேரத்தில் ரொம்ப ஆதரமாக பேசுகிறேன். எனக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஜனங்களை யாரும் அப்படி திரட்சியில் இருக்க மாட்டேன்றாங்க. இன்னைக்கு எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறாங்க. எங்கே தவறி போகணும்? இன்டெலிஜென்ஸ் இல்லையா? படிக்க முடியாதா? ப்ரிப்பேர் பண்ண முடியாதா? வேர் டிட் வி லூஸ் அவர் ஜெனரேஷன்? எனக்கு தெரியல. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைங்க வாங்க முடியாது. அவங்க என்ன பண்ணிட்டோம், எந்த இடத்துல தவறாக டைரக்ட் பண்ணிட்டு எனக்கு தெரியல. எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. நான் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் ரொம்ப கம்மியாக இருக்கேன். ஐ டோன்ட் நோ வாட் இருக்கும். நான் ஒரு ரீசெண்டாக ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்தேன். சர்ச்சுக்கான ஒரு இடத்துக்காக அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து ஏதோ ஒரு ஊர், அவர் வந்து 12-13 வயசு இருக்கப்போ சென்னை ஓடி வந்துட்டு டேபிள்ஸை தொடச்சி சர்வராக ஒர்க் பண்ணிருந்தாங்க. இன்றைக்கி அவருடைய க்ரோத் அவர் சொல்கிறாரு, சிட்டிக்குள்ளே மட்டும் எனக்கு 400 கோடிக்கு லேண்ட் இருக்குங்கிறார். ஓப்பனாக கேஷுவலாக பேசுகிறார். 400 crores லேண்ட் இருக்கு. அந்த இடத்த விட்டு வெளியே வரப்போ நான் யோசிச்சேன், நம்ம கிறிஸ்டியன் பீப்புளோ ஒருத்தர் கூட இப்படி சொல்ல முடியல, எனக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னு. ஏன் வேர் டிட் வி லூஸ்? ஆண்டவர் நம்ம ஆசிர்வதிக்க மாட்டாரா? எனக்கு தெரியல. அதனால தான் சில நேரம் ரொம்ப யோசிப்பேன், ஏதோ தப்பு பண்ணுற போல இருக்கு, இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா யோசிக்கும் பொழுது தான் ஐ ஸ்டார்டட் எக்யூப்பிங். ஆண்டவர் இந்த மைண்ட் செட்டை விட்டு வெளியே வாங்க, தரித்திரத்தை விட்டு வெளியே வாங்க, இதுதான் எனக்கு அப்படின்றத விட்டு பிரேக் பண்ணி வாங்கன்னு சொல்ல ஆரம்பித்தேன். அதனால தான் சில நேரத்தில் பேஷனேட்டாக பேசுறதுக்கு காரணம் அப்படிதான். ஸோ அந்த எக்ஸாஸ்டிவ் சப்ளையில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த 4 லெவல் ஆஃப் பிளஸட்னஸில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்ட்டு. அந்த இடத்த விட்டு அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு நடக்க ஆரம்பிக்கும். சரியா? ரைட். இப்போ அடுத்தது என்னன்னா, ஆண்டவர் இப்படி நம்ம எக்ஸாஸ்டிவ் சப்ளைல வைக்கணும்னு நினைக்கிறப்போ நம்ம ஏன் இன்னும் தரித்திரத்தில் ஆப்ரேட் பண்ணுறோம்? நம்ம ஏன் இன்னும் வாங்கின லோனோட இஎம்ஐ வந்து ஒரு மாதம் கட்டத்துக்குள்ள அவ்வளோ திணறி போகிறோம்? நம்ம ஏன் இஎம்ஐ கொடுத்து தான் ஏதாவது வாங்கணுன்ற நிலைமை நமக்கு ஏன் வருகிறது? வருமானம் வர்ற மாதிரி தான் தெரியுது, ஆனால் பொத்துதான பயில மாதிரி போகுது. இதுக்கு என்ன காரணம்? ஸோ ஒரு பக்கம் ஆண்டோடைய என்ன நோக்கம் என்ன அறிந்து கொண்டோம், இன்னொரு பக்கம் 4 லெவல் ஆஃப் பிளஸட்னஸ், அதில் நம்ம எங்கே இருக்கணும்னு தெரிந்து கொண்டோம்.
அடுத்த ஸ்டெப் என்னன்னா, என்னத்தினால தடை வருது அதை நீங்க கண்டுபிடிச்சு உடையணும். சரியா? முதல் காரியம், சில காரியங்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்க. முதல் காரியம் ஆவிக்குரிய காரியங்கள், ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ், அது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. இந்த பிளஸட் ஸ்டேட்ஸ் அட்டைன் பண்ண முடியாம நம்ம தடுக்கிற ஆவிக்குரிய காரியங்கள். ஒன்று வந்து ஜெனரேஷனல் கர்சஸ், தலைமுறையா இருக்கிற சாபங்கள். ஆமென். எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா அப்பாவும் செலுத்திருக்க மாட்டார், பையனும் செலுத்திருக்க மாட்டார். புரியுதுல? நிறைய பார்ப்போம் அந்த மாதிரி. அது ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். பட் யூ நோ, தலைமுறை சாபங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ண, அதை பிரேக் பண்ணி ஜோம் பண்ணும். ரெண்டாவது, சில வீடுகளில் அந்த தரித்திரத்தின் கட்டு இருக்கும். ஊழியத்தில் இருக்கிறதுனால நம்ம நிறைய பார்க்க முடிகிறது. அது தரித்திரத்தினுடைய ஒரு பிடி. மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த தரித்திரத்தின் நிலைமை ஒரு பாவத்தினால் உண்டானதாக இருக்கும். இட் could be a consequence of sin. நம்ம இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு இதை ஆண்டவர் பேசி கொண்டிருந்தாங்கன்னா அதை நீங்கள் அந்த டைம் உடனே உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்துக்கு நீங்கள் உடனே பிளான் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேஷனல் கர்ஸ், ரெண்டாவது பாவர்ட்டியோட பாண்டேஜ், மூணாவது கான்சிக்வன்ஸ் ஆஃப் சின், நான்காவது பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல இதுவும் பார்த்துருக்கிறேன். பிகாஸ் ஆஃப் சார்சரி, விச் கிராஃப்ட், பில்லி சுனியங்கள், மந்திரங்களினால பிடிக்கப்பட்டதுனால இழப்பு நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கிறதை பார்த்துருக்கிறேன். அதை உடைச்சு ஜோம் பண்ணி பிரேக் பண்ணி வெளியே வரும்போது ஆண்டவர் அதை விட்டு கொண்டு வருகிறார். ஸோ இது வந்து ஒரு காரணம், ஆவிக்குரிய ரீதியில இது ஒரு காரணம். சரியா? ஏன் நம்ம ஆசீர்வாதங்களும் போல காரணம் அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற அளவுக்கு விதைக்காமல் இருப்பது, நாட் சோயிங் இனஃப். Now God's kingdom works based on principles. எல்லாமே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கோட்பாடுகளின் அடிப்படையில், தேவ கோட்பாடுகளின் அடிப்படையில் நடக்கும். ஆண்டவர் சொன்னார், நீ தட்டுனா என்ன உனக்கு நடக்கும்? திறக்கும். இல்லையா? நீ தேடினா கண்டடைவாய். இந்த பூமியில உன் வாழ்நாள் நிலைத்திருக்கணும்னா உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாய். இல்லையா? அதுதான். இதே மாதிரி தான் ஆண்டவருடைய பிரின்சிபல் அபவுண்டன்ஸ், திரட்சியை கொடுத்த ஆண்டோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நீ விதைத்தால் அதன் பலனை அறுப்பாய். சிறுக விதைச்சா சிறுக அறுப்பாய், பெருக விதைச்சா பெருக. ஆமென். நீ வந்து எந்த அளவில் அளக்குறியோ அதே அளவில் உனக்கு அளக்கப்படும். இதுதான் ஆண்டோட பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் மாறவே மாறாது. இப்போ ஆனா ஆண்டோட பிரின்சிபல்ல ஒரு பியூட்டி என்னன்னா, ஒரு விதை விதைச்சா அந்த ஒரு கோதுமை மணி ஒரு செடியா வளர்ந்து அதுல எத்தனை கோதுமை மணிகள் வருது கவுண்ட் பண்ண முடியாது. ஒரு ஆப்பிள் விதையை விதைக்கிறோம், அது மரமா வளர்ந்து எத்தனை கொடுக்குது கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ சோயிங் நம்முடைய வேலை, அதை ஃப்ளரிஷ் பண்ண வேண்டியது ஆண்டோடைய வேலை. அப்ப சோயிங்கே இல்லை அப்படின்னா எங்கிருந்து வரும்? ஓகே. ரெண்டாவது கான்செப்ட் சோயிங்ல, கண்டினியூஸா நீங்க ரீட் பண்ணணும்னா கண்டினியூஸா சோ பண்ணணும். எத்தனை பேர் புரியுது? அன்னைக்கு நான் கொடுத்தேன், போன வருஷம் கொடுத்தேன். எல்லாரும் இறந்தவங்களே பரலோகத்துக்கு போவாங்கல்ல. ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி என்னன்னா, பீட்டர் வந்தாங்க இருப்பாராம் சாவியோட, அவர் தான் கணக்கு பார்த்து உள்ள அனுப்புவார். அப்போ வந்து ஒருத்தன் வந்து நான் பரலோகத்துக்கு உள்ள போயே நிற்பேன், நீங்க பீட்டர் உன் பேரே இல்லைன்றார். அப்போ அவர் வந்து சண்டை போட்டு இல்லை நான். அப்போ அவர் கேட்கிறார், நீ செஞ்ச ஏதாவது ஒரு நல்ல காரியம் சொல்லு அப்படிங்கிறப்போ அவன் யோசிச்சு பார்க்குற நல்ல காரியங்கள் ஞாபகம். அப்புறம் சொல்றான், ஒரு நாள் ஒரு பயங்கர குளிரான ஒரு இரவுல கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சின்ன பையன் குளிருக்கு நடங்கி சாப்பாடு கேட்டான். அன்னைக்கு நான் 4 தான் கொடுத்து அனுப்புனேன், 25 சென்ட்ஸ் நான் கொடுத்து அனுப்புனேன். பீட்டர் பாதார் என்னெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது, ஒரு ஏஞ்சலை கூப்பிட்டு அந்த 25 காசு திருப்பி கொடுத்து அவன் அப்படியே அனுப்பிவிட்டு வேடிக்கையாக இருக்குது. நிறைய நேரம் இஃப் யூ டோன்ட் சோ கண்டினியூஸ்லி ஹவ் கேன் யூ ரீப்? இந்த வருஷம் வந்து நெல் விளைச்சேன், அறுவடை எடுத்துட்டேன், அடுத்த போகம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? விதைக்கணும். விதைக்கணும்னா அறுவடையே கிடையாது. இது கிங்டம் பிரின்சிபல், இது மாறவே மாறாது. புரியுது எத்தனை பேருக்கு? ஸோ செகண்ட் வந்து, இஃப் யூ டோன்ட் சோ அடிக்வேட்லி யூ வில் நாட் பி ஏபிள் டு ரீப். மூணாவது பார்த்தீங்கன்னா, பீயிங் அ அன்ஃபெய்த்ஃபுல் ஸ்டூவர்ட். உண்மை இல்லாத உக்கிரானக்காரனாய் உன் வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் தங்காது. சரி, ஸ்டூவர்ட் அப்படின்றவன் யார்? உக்கிரானக்காரன் அப்படின்றவன் யார் தெரியுமா? எல்லாவற்றின் மேல, எஜமானுடைய எல்லாவற்றின் மேல அதிகாரம் உடையவன், ஆனா எதுவும் அவனுக்கு சொந்தம் இல்லை. என்ன சொல்றேன்னு பார்க்கலாம். அதிகாரம் உடையவன், ஆனா அவனுக்கு சொந்தம் இல்லை. உங்களை உண்மையுள்ள ஊழியக்காரன் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா, அப்படி நம்பினால தான் எல்லாவற்றையும் உங்க கையில கொடுக்குறார். உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்குறார், ஒரு வேலையை கொடுக்குறார், ஒரு ஊழியத்தை கொடுக்குறார், உன்னை நம்பி ஃபைனான்சஸ் கொடுக்குறாரு, உன்னை நம்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆண்டவர். ஏன்னா he knows you are capable.
அவர் உன்னை நம்பி கொடுத்ததுல நீ உண்மை இல்லாத போனா ஆசீர்வாதம் வராது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபைனான்ஸ் மட்டும் நினைக்காதீங்க. உங்களுடைய அத்தாரிட்டி, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்கள் கமிட்மெண்ட் டு ஆண்டவர், உங்கள் கமிட்மெண்ட் டு யுவர் ஸ்பௌஸ், உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, உங்கள் தகப்பனா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு நல்ல ஒரு போர் சேவலாம் பாஸ்போர்ட்டை தோடு கொடுத்து நிற்க வேண்டிய அந்த கடமை, எல்லா ஆங்கிலையும் யோசிச்சு பாருங்க. உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அந்த பொறுப்புல உண்மை உள்ளவனா இருக்கிறீங்களா? அந்த ஸ்டூவர்ட்ஷிப் ஒழுங்கா இல்லை அப்படின்னா, எப்பவுமே நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டில் வந்து 13 வயசு என் பெரிய பையனுக்கு, என் பையனை கடைக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க, 10 ரூபா கொடுத்து அனுப்புறேன், 5 ரூபாய்க்கு ப்ரூ காஃபி ஒரு பவுடர் அதை வாங்கிட்டு வாடான்னு அனுப்புறேன். அவன் ரிட்டர்ன் வரக்குள்ள அவன் நான் என்ன எதிர்பார்ப்பேன் சொல்லுங்க? எதுவுமே எதிர்பார்ப்பேன். 5 ரூபா ப்ரூ வாங்கிட்டு வரணும், அப்புறம் நீங்கள் 5 ரூபா கொண்டு கொடுத்துடணும். அவன் அந்த பாக்கெட் மணிக்கும் வைக்கக்கூடாது, தொலைச்சிட்டு வரவும் கூடாது. அவன் அந்த மாதிரி ஒரு 2 டைம் கரெக்டாக இருந்தான் அப்படின்னா அடுத்த டைம் அவன் 20 rupees தைரியமாக கொடுப்பேன். அந்த 20 அவன் கரெக்டாக ஹேண்டில் பண்ணான்னா ஒரு நாள் 500 ரூபா நோட் கொண்டு கொடுத்துட்ருவான். பரவாயில்லைங்க, சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணிடுவான். அவன் 5 ரூபா திருப்பி கொண்டு வரத 2 டைம் கோதி விட்டான் அப்படின்னா அவனை நம்புவேன்னு நினைக்கிறீங்க? கஷ்டப்பட்டு நானே கிடைக்காது போயிட்டு வந்துருவேனே தவிர இவனை நம்பி ஒரு 10 ரூபா லாஸ் ஆகுது. புரியுதுல? சிம்பிள் கான்செப்ட். உங்களை நம்பி ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறாரு, என்ன பண்ணுறீங்க? அதை ஒரு குறிப்பிட்ட வருமானம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஓகே, சப்போஸிங் 20,000 உங்களுக்கு வருமானம்னு வச்சுக்கோங்களேன், அதை கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? உனக்கு இவ்வளோ தேவை இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். அந்த 20,000க்கு நீ உண்மையோட ஊழியக்காரனாக இருக்கியா? ஸ்டூவர்ட்ஷிப் கரெக்டாக இருக்கு, தேவனுக்கு கொடுக்கறது கரெக்டாக கொடுக்குறியா? ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறியா? தேவையில்லாத செலவுக்கு கொண்டு போய் கொடுக்குறியா? உன்னால் எல்லாருடைய ப்ரெஷரையும் மீறி கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. ஸ்டூவர்ட்ஷிப் உக்ரானத்துவம் சரியில்லைன்னா ஆசீர்வாதம் வராது. வாட் இஸ் ஸ்டாப்பிங் அவர் பிளெஸிங்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, இன்கரெக்டான பிலீஃப் சிஸ்டம். சரியில்லாத உங்களுடைய நம்பகத்தன்மைகள், உங்கள் மைண்டில் வச்சிருக்கிற டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ். பணம் இருப்பது வந்து அதாவது இந்த இது சொல்லுவாங்க, அதாவது வெல்த் இஸ் ராங். பணக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, ஐஸ்வர்யவான் போக முடியாது, பணம்ன்றது தப்பு, எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது அப்படின்றது. அது பணம் தீமைக்கு வேறு நான் உண்மை சொல்லலை, பணத்தை ஆசையை தான் ஆண்டவர் சொன்னார். புரியுதா? பணம் என்ன ஆண்டு கொள்ளுதா, பணத்தை நான் ஆண்டு கொள்றேன், அதான் விஷயம். அதே மாதிரி தான் நிறைய அப்படி சொல்லலாம். ஸோ எங்கள் பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருக்குது? ஆண்டவரே நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு, ஆண்டவரே நான் கடைசி வரைக்கும் தரித்திரமாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க இருதயத்தின் டிசைர் தான் வரும். உங்கள் பிலீஃப் சிஸ்டம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ 4 காரியம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாம் ரிப்பீட் பண்ணலாமா? நம்பர் 1 என்னது? ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ், ஆவிக்குரிய காரணங்கள். 2வது நாட் சோயிங் இனஃப், போதுமான அளவுக்கு நீங்கள் விதைக்கலன்னா ஆசீர்வாதம் வராது. 3வது அன்ஃபெய்ட்ஃபுல்லான ஸ்டூவாக இருந்தால் வராது. 4வது பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் இருக்க விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது, கர்த்தர் உங்களை எப்படி வைத்திருக்கணும்னு விரும்புகிறார், உங்கள் விசுவாசம் என்ன, அதை பொறுத்து உங்கள் பிலீஃப் சிஸ்டம் கரெக்டாக இருந்தாலும் ஆசீர்வாதம் வராது. சரி, இப்போ பிரச்சனைகளை குறித்து பேசிட்டோம். அடுத்தது இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி சமாளிப்பது? we know the problem area. இப்போ நான் சொல்லும்போதே உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகுது. இந்த 4 லெவல் ஆஃப் பிளஸட்னஸ் சொன்னல, நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது நம்ம எங்கே இருக்கிறோன்னு. அடுத்த காரணம் சொன்னல, என்னென்னலாம் நம்ம ஆசீர்வாதத்தை தடுக்குது, அதுலேயும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், இதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கண்டுபிடித்திருக்க முடியும். ரைட். அடுத்தது இப்போ இந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுவது? சரியா? சரி, சாபங்களை உடைச்சு ஜோம் பண்ணணும், விச் கிராஃப்டை உடைக்கணும், இதெல்லாம் ஒரு பக்கம். இது இல்லாமல் சில காரியங்களை நான் உங்களை சொல்லி கொடுக்குறேன். முதல்ல வந்து செட் யுவர் விஷன் ஸ்ட்ரைட் ஆன் காட். உன்னுடைய நோக்கத்தை, தரிசனத்தை ஆண்டவர் மீது வைத்து பழகுகிறது. மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்க நான் சொல்லிடுறேன். வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுடைய நீதியும் தேடுங்கள், இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் இவ்வளோ தூரம் பேசினாலும் இந்த பிளெஸட்னஸ்ல நம்ம வளர்றதுக்கு ஒரே வழி என்னன்னா, கர்த்தர் மேல வைத்திருக்கிற பார்வை. என் தரிசனம் ஆண்டவர் மேல இருந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் நிற்க முடியும். என் ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும். என் காலை தள்ளாட விட்டா, என்னை காக்கிற ஒரு உரண்டா, என் முகம் வெட்கப்படாது. ஹல்லேலூயா. அந்த என்னாகமத்தில் அந்த ஆசீர்வாதம், may the countenance of your presence fall on your people. ஆண்டவரே, உங்கள் முகத்தின் பிரகாசம் உங்களுடைய பிள்ளைகள் மீது விளக்கடவுது. என் முகம் பிரகாசமாக தான் இருக்கும். எப்போ? ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கு. இங்கே நான் ஐ கம் ஃப்ரம் a CSI பேக்ரவுண்ட்.
நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அங்கே ஒரு யூத்தில் ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். சமீபத்தில் அவருடைய சாட்சி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அண்ணன் பேர் சுதன் அண்ணன் சொல்லுவாங்க. அவருடைய கம்பெனிக்கு ஆக்சுவலாக மார்க்கெட்டிங்க்கு மேனேஜர்ஸ் கிடையாது, சரியா? அவருடைய கோர் பிலீஃப் சிஸ்டம் வந்து ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்துக்கு கொஞ்சம் கூட நகரவே மாட்டாங்க. அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டும் எடுக்கவே மாட்டாங்க, புரியுதா? அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது ஊழியத்தினுடைய கமிட்மெண்ட். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் நிறைய யூத்லலாம் எடுத்து பயன்படுத்துவாங்க. எங்கே கூப்பிட்டீங்கனாலும் அவர் எக்ஸ்பென்ஸில் வருவார், அவரே பண்ணுவார், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவர் போயிடலாம். டிஸ்டர்பன்ஸ் என்னன்னா தட் இஸ் மை கமிட்மெண்ட். அதை நான் ஆண்டோட கமிட் பண்ணியிருக்கேன். என் ஊழியத்தில் நான் இப்படி இருப்பேன், என் காணிக்கையில் நான் இப்படி கனம் பண்ணுவேன், நான் என் ஊழியத்தை கலைச்சாலும் நான் இப்படி கூட்டதாக இருப்பேன். அவர் சொல்கிறாரு, எங்கேருந்து ஆர்டர் வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆர்டர் வரும். யார் என்னை பற்றி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. சின்ன சின்ன கம்பெனியில் ஆரம்பிச்சு அவர் சொல்கிற காரியம் டிசிஎஸ், ஹெச்சிஎல், பொலாரிஸ். அப்போ பொலாரிஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பொலாரிஸ் எப்படி கான்டாக்ட் வரும்னு தெரியாது, யார் சொல்லுவான்னு தெரியாது, ஆனால் வந்துகிட்டே இருக்கும். நான் புரியுதா? நீங்கள் ஆண்டோட ராஜ்யத்துக்கு மேலே நோக்கமாக இருந்தால் காரியங்களை கர்த்தரே நடத்துவார். ரெண்டாவது, உங்கள் பிலீஃப் சிஸ்டம்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டும். நல்ல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறேன். ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன உருவாக்குனார்? ஏதேன்ல இப்படி சொல்லலாம், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன வேணுமோ எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு ஆதாம் ஏவாளை உருவாக்கி நிறுத்தினார். உண்மையா இல்லையா? கரெக்ட்ல? அப்போ அதுதான் நம்ம வாழ்க்கைக்கும் இந்த பூமியில நம்ம பிறக்க வைக்கிறார் கர்த்தர் அப்படின்னா நமக்கு வேண்டிய அத்தனையும் அவர் உருவாக்கி நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் என் பிள்ளை பூமியில பிறக்கும் பொழுது நம்ம இருக்க எல்லா ஃபாதர்ஸ் இருக்கும். நம்ம எல்லாம் யாராவது ஒரு அப்பா இவன் கஷ்டப்படணும், இவன் தரித்திரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நேரம் நினைச்சிருப்போம். நம்ம பிள்ளை பிறக்கும் பொழுதே நான் ரிக்ஷா ஓட்டினா என் பிள்ளை ஆட்டோ ரிக்ஷாவாவது ஓட்டணும் அப்படிதானே இருக்கும் எண்ணம். இல்லை, என்னால் முடியாதது என் பிள்ளையை அட்டைன் பண்ண நான் வைக்கணும் அப்படிதானே இருக்கும். நம்ம அப்பா மட்டும் பரலோகத்தில் இருக்க அப்பா மட்டும் என்ன வித்தியாசமா? சஃபரிங்காக படைச்சார் நினைக்கிறீங்களா? டெட்ஸில் இருக்கணும்னு படைச்சிருக்காரு நினைக்கிறீங்களா? கிடையாது. உன் பிலீஃப் சிஸ்டமை மாற்று. ஆண்டவர் என்னை இப்படிதான் இருக்க சித்தம் கொண்டிருக்கிறார், எனது பிலீஃப் சிஸ்டமை மாற்றுங்க, எல்லாமே உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அடிக்வேட்டாக ஷோ பண்ண ஆரம்பிங்க. உங்கள் டைத்திங்கில் டைம் இல்லாதனால சீக்கிரமாக போகிறாங்க. உங்கள் டைத்திங்கில் ஆஃபரிங்கில் கரெக்டாக இருங்க. அதே மாதிரி தொடர்ந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜஸை பிரேக் பண்ணி நீங்கள் வெளியே வர ட்ரை பண்ணலாம். இந்த டைத்திங் அண்ட் ஆஃபரிங்கில் நம்ம எல்லாம் டைத் கொடுக்குறவங்களாம் இருக்கலாம். இது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்குறேன். கர்த்தரை கனம் பண்ணுறதை முந்தி கொண்டிருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1000 ரூபாய் நான் தசமபாகம் இந்த மாதம் வைக்கணும் அப்படின்னா அன்றைக்கி நிறைய செலவு இருக்குது. பால்காரன் வரான், மளிகைக்காரன் வரான், வீட்டு வாடகை கொடுக்கணும். ஆனால் 1000 ரூபாய் எடுத்து வச்சிட்டேன் கர்த்தருக்காக. அது நான் வந்து எப்படியாவது அந்த பேங்க்லேருந்து எடுத்து கொடுத்துடலாம். 1000 rupees காட்ஸ் மணி. அதை நான் எப்படியாவது கொடுத்துருவேன். அந்த வாரம் சண்டே வரப்போ நான் எடுத்து கொடுத்துட்றேன். அதுவும் ஆண்டவர் கொடுக்குறது தான், அதுவும் தசமபாகம் நான் சொல்லுவேன். ஆனால் கனப்படுத்துறது அப்படின்னா என்னன்னா, எனக்கு முதல் வந்தோடனே என்னுடைய முதல் கை நான் அதை வச்சதான் என் சம்பளத்தில் அது ஆண்டவருக்காக தான் இருக்கும். அது பேஷன், அது கனம். நான் என்ன சொல்றேன்னா, உன் தசமபாகத்தை கொடுத்து பேசல, கர்த்தரை கனப்படுத்துற வகையில உங்களுடைய கொடுத்தல் இருக்கிறதா, அது உங்களுக்கு கொஸ்டின் பண்றேன். அப்படி செய்து பாருங்க, ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ இந்த பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ளணும்னா நான் உங்களுக்கு சொன்ன வழிகள், ஜஸ்ட் ரஷிங், உங்க விஷனை கரெக்டா வைங்க, ஆண்டவர் மேல மட்டும் உங்க பார்வை வைங்க. ரெண்டாவது காரியம், உங்க பிலீஃப் சிஸ்டத்தை மாத்துங்க. மூன்றாவது காரியம் வந்து போதுமான அளவுக்கு விதைக்க கற்றுக்கொள்ளுங்க. அதுவும் விசேஷமாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு விதைக்க ஆரம்பிக்கணும். அந்த தசமபாகம் இல்லாம சொல்றேன், கர்த்தர் சொல்றதை கேட்டு விதைக்க ஆரம்பிச்சு பாருங்க, பயங்கர சூப்பர் நேச்சுரல் டோர்ஸ் வரும். சரியா? அது வந்து இந்த டெஸ்ட் பண்ணி சொன்னா டைம் ஓடிட்டே இருக்கும். நிறைய இருக்குது சொல்றது. நான் சும்மா நான் என்னோட பத்தி சொல்லாம இன்னொருத்தர் சொல்றேன். என்னை ஊழியத்தில் நடத்தினக்கூடிய ஒரு அண்ணன் இருக்கார் கார்பரேட்ல. இன்னைக்கு அவர் தனியாக ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அவர்கிட்ட சொன்னாரு, பேங்க் அக்கௌண்ட்டே 40,000 ரூபா இருக்கான். ஜோமன் உட்காந்துருக்கிறாரு. ஜோமன் உட்காரும் பொழுது ஆண்டவர் உணர்த்துறாரு, ஒரு ஊழியக்காரனை காமிச்சு அவன் 40,000 இப்போ எழுதி அனுப்புன்றார். உடனே கீழ் பண்ணி அனுப்பிட்டார். அவர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். அவர் 7 நாள் உபவாசத்தில் இருக்கிறாராம் அந்த 40,000 பணத்துக்காக. ஆண்டவர் என் தேவையை சந்திச்சாரு. பயங்கர சந்தோஷம் அவருக்கு. ரிப்ளை பண்ணுறாரு. இவருக்கும் சந்தோஷம். அப்பா கர்த்தர் சொன்னதை கேட்டு கீழ் படிச்சிட்டோம். அன்னைக்கு நைட்டு தூங்கினாரு. பாதியில் தூக்கம் வரல. அவர் சீனியர் விபி. அப்புறம் மெயில் செக் பண்ணலாம் நினச்சி நடுஜாமத்தில் ஒரு 2 மணி 3 மணிக்கு ஓப்பன் பண்ணால் சிங்கப்பூர்லேருந்து ஒரு மெயில் வருதான். சிங்கப்பூர் இன்கம் டேக்ஸ்லேருந்து. பார்த்தோன்னா பகீர் ஆயிடுச்சு. ஏன்னா சிங்கப்பூரில் ஒரு நாள் ஒர்க் பண்ணார். என்னத்தை கேட்க போகிறானோ அப்படின்னு கேட்டால், அவன் வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டுறதுல எக்ஸ்ட்ரா கட்டிட்டீங்க, அதனால திருப்பி அனுப்புகிறோம். நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் திருப்பி அனுப்புகிறோம். மெடிக்கல் மிரக்கல் தான்.
அவன் திருப்பி அனுப்பிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா 40,000. கண்ணை முன்னா ஆண்டவர் திருப்பி அதான் சொன்னாரா, நான் யாருக்கும் கடனாளியா இல்லை, நீ கீழ்படிச்சா நான் செய்வேன். சிம்பிள் மேட்டர்ஸ். ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்டு கீழ்படிய விதைச்சு பாருங்க, பயங்கர ஆசீர்வாதமா இருக்கும். இதெல்லாம் இது ஓப்பன் ஆகுது. ரைட்டு. இப்போ சூப்பர் நேச்சுரல்னு ஏன் சொல்றோம்? இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல். ஜீசஸோட லைஃப்ல சூப்பர் நேச்சுரல் யோசிச்சு பாருங்க. தண்ணீர் என்னவா மாறுச்சு? திராட்சரசம். அது வந்து ஒரு நல்ல வைன் உருவாகணும்னா 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் நடக்க வேண்டிய ப்ராசஸ்ல ஒரு நொடியில நடத்தினார். அதுதான் சூப்பர் நேச்சுரல். என் பலத்துக்கு, என் சக்திக்கு நான் ஒரு 20 years ஒர்க் பண்ணாதான் வீடு கட்டுறதுக்கு வேண்டிய பணத்தை சேர்க்க முடியும். ஆனால் கர்த்தர் நினைச்சா நாளைக்கே செய்வார். அதுதான் சூப்பர் நேச்சுரல். வரி பணத்துக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. எங்கிருந்து எடுத்தாங்க? மீன் வாயிலிருந்து எடுத்தாங்க. மீன் வாயிலிருந்து நம்ம என்ன எடுப்போம்? குடல் தான் எடுப்போம். ஆனால் அவர் பணத்தை எடுக்கிறார். சூப்பர் நேச்சுரல். அந்த அந்த இன்னைக்கு உன்னோட பானையில் இருக்கிற மாவு இன்னும் குறைஞ்சு போகாதுன்னு சொல்றாரு. அந்த பஞ்சகாலம் முடிய வரைக்கும் குறைஞ்சு போகல. டெஸ்ட் எழுதி வச்சிருக்கேன், நிறையா டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ண டைம் இல்லை. நம்ம எம்ஜிஆர் நகரில் ஒரு பாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர், ஒரு காலத்தில் இந்தியன் சிலிண்டர் கிடைக்கிறது பயங்கர ரேராக இருக்கும். புக் பண்ணிங்கன்னா ஒரு 2 மாதம் ஆகிடும். புரியுதுங்களா? அவ்வளோ கஷ்டம். இந்த எல்பிஜியில் கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு. சிலிண்டர் தீர்ந்து போச்சு. கை வச்சு ஜோம் பண்ணாராம், எனக்கு அடுத்த சிலிண்டர் வர வரைக்கும் இது காலி ஆகக்கூடாது. அது ஏற்கனவே மினுக்கு எழுதிட்டு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டார். அவங்க ஒய்ஃப் போய் டீ வைக்கிறாங்க, எரியுது, சமைக்கிறாங்க, எரியுது, அடுத்த நாள் எரியுது, அடுத்த நாளும் எரியுது. தீர்ந்து போன கேஸ் எவ்வளோ நாள் எரியுது அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மாதம் எரியுது. அப்புறம் கேஸ் புக் பண்ணது வந்துருச்சு. அந்த சிலிண்டர் வந்து இறக்கி வச்சுதான் கரெக்டாக அந்த நேரத்தில் டீ போடுறதுக்கு அவங்க ஒய்ஃப் ஆன் பண்ணுறாங்க. அந்த சிலிண்டர் எரியுது. அப்போ அவர் சொன்னார், ஏன் விசுவாசத்தை பார்த்தீங்களா, அடுத்த சிலிண்டர் வர வரைக்கும் இது எரியணும்னு சொன்னேன், இது எரிஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சூப்பர் நேச்சுரல். நிறைய சொல்ல முடியும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்னைக்கு ஆக்சுவலாக கத்தாரில் ஒரு பேங்க்கோட சிஇஓவாக இருக்கிறார். அவர் இங்கே ஒர்க் பண்ணும்போது நைட் ஷிஃப்ட்டு அவங்க ஒய்ஃப் பாதியில் வந்து நிற்கிறாங்க வெளியே ஒரு 12:30 போல். அவர் பிக்கப் பண்ணாங்கன்னா பெட்ரோல் டேங்க் வந்து 0 காமிச்சு கீழே அடிச்சிருச்சு, பிளிங்க் ஆகுது. அவனுக்கு தெரியும் கண்டிப்பாக ஓடாது அப்படின்னு. ஆனால் ரோட்டில் ஒய்ஃப் நின்றுருக்கான், பெட்ரோலும் இல்லை. என்ன பண்ணுறது? சரி, ப்ரையாரிட்டி ஒய்ஃபை கூப்பிட்டுறான்னு ஜோம் பண்ணாங்க. ஆண்டவரே, நான் வந்து எங்கேயும் நின்றக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்கிறேன். என் ஒய்ஃபை கூப்பிட்ட போய் நிறுத்துறேன்னு, கீழே இருந்த முள் மேலே வருதுன்னு அப்படின்லாம். கீழே இருந்த முள் ஈல கான்செப்ட் முள் அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் வருது. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்புறம் அவனை பிக்கப் பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு அந்த நுங்கம்பாக்கம் கார்னரில் போய் அந்த 24 hours பெட்ரோல் பங்கில் நிறுத்துறேன். அங்கே நிறுத்துறப்போ பார்த்தா திருப்பி ஈல. எப்படி நடக்குது? சூப்பர் நேச்சுரல். இது மாதிரி நிறையா நடக்கும். என் லைஃப்பில் சொன்னால் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். சூப்பர் நேச்சுரல் அபண்டன்ஸ் ஆண்டவர் திரட்சியில் வைப்பார் அப்படின்றது ஏதோ கட்டுக்கதை இல்லை, யாரோ ஒருத்தருக்கு நடக்கிற ஒரு காரியம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே இது நடக்கும். ஒரே ஒரு வார்னிங் மட்டும் சொல்கிறேன். இந்த அபண்டன்ஸை பற்றி பேசி தங்களுக்கு ஆதாயம் தேடுகிற நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி போதவர்களுக்கு சொல்கிறவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கு. எனக்கு கொடுத்து பாரு, நீ ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய இமெயில் வரும். இந்த நைஜீரியாவிலேருந்து ஆப்பிரிக்காவிலாம் நிறைய வரும். நீங்கள் இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா உங்கள் லைஃபே மாறிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி $10 கொடுத்து இந்த ஆயில் மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னா. அது மாதிரி நிறைய வியாபார பொருளாக இருக்கிறது. ஊழியக்காரனை கனம் பண்ணும்பொழுது வருகிற ஆசீர்வாதம் ரொம்ப உண்மை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நானே அனுபவிச்சிருக்கிறேன். இன்றைக்கும் அதை நான் ப்ரொமோட் பண்ணுறேன். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இஃப் யூ ஸ்டாண்ட் வித் த மேன் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் விஷன், யூ வில் ஷோர்லி பி பிளஸ்ட். ஏன்னா அந்த ஊழியக்காரன், ஹி இஸ் நாட் ஆஸ்கிங் ஃபார் ஹிம். உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் தேவனுடைய பிரதிநிதி ஆகும். நீங்கள் அவனை கவனம் பண்ணினா ஆண்டவர் கவனம் பண்ணுவார், டவுட்டே கிடையாது. ஆனால் அது ஆதாய தொழிலாக நினைத்திருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளுங்க. இது டீச்சிங் செஷன் அப்படின்னு சொன்னதுனால டீச்சர் மாதிரியே நான் திருப்பி ரீகேப் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அது நீங்களே சொல்லிடுங்க சார். மைக்கு பிடிச்சி நீங்கள் தான் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் பார்த்து ஆண்டவர் என்ன வசனம் சொல்லியிருக்காரு? ஜான் 10:10 எல்லாம் மனப்பாடம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். நான் சும்மா ஜஸ்ட் வாழ்ந்துட்டு போறது மட்டும் இல்லை, நான் நல்லா வாழ்ந்துருக்கணுன்றது ஆண்டவர் விருப்பம். என் ஆவியில, என் ஆத்துமால, என் சரீரத்துல, எல்லாத்துலையும் கரெக்டா. அவன் ஆண்டோடைய வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்றது? நான் வாழ்ந்து சுகித்திருப்பதை குறித்து சொல்லுகிறது. என்னுடைய பிளஸட்னஸ்ல நான் எங்க நிற்கிறேன்? முதல் லெவல்ல இருக்கிறானா, குறைவிலேயே இருக்கிறானா, ஜஸ்ட் இனஃப்ல இருக்கிறானா, போதுக்குமானதுக்கும் மேலே வருதா, இல்லை நான் இன்எக்ஸாஸ்டிவ் சப்ளைல இருக்கிறேனா?
கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம். ஓகே, அடுத்த காரியம், என் பிளஸட்னஸ்க்கு நான் போகாதபடி என்னை தடுக்கிறது என்ன? ஆமென். சூப்பர் நேச்சுரல், ஆமென், இயற்கையில் இருக்கக்கூடிய சில ஆவிக்குரிய யுத்தங்களை குறித்து சொன்னோம். என்னுடைய சோயிங்ல பிரச்சனை இருக்குது, என்னுடைய ஸ்டூவர்ட்ஷிப்ல பிரச்சனை இருக்குது, என் பிலீஃப் சிஸ்டம்ல பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் நான் மாற்றிக்கும் பொழுது என் பிளஸட்னஸ்ல நான் மூவ் ஆக ஆரம்பிப்பேன். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? இந்த பிரச்சனைகளை நான் எப்படி மேற்கொள்வது? நான் சொன்னேன், உங்க கவனத்தை ஆண்டவர் மேல மட்டும் வைங்க. ஆமென். இந்த விடுதலை அந்த விடுதலை இதில் எல்லாமே தேவை. அதை விட முக்கியம் ஆண்டவர். அதனுடைய உன் ப்ரொஃபஷனை விட ஆண்டவர் முக்கியம். ஆமென். எல்லா ஆண்டவர் மேல கவனம் வச்சு செய்ய ஆரம்பிங்க. சகலத்தையும் வாய்க்க செய்வார். உன்னுடைய விதைப்புல ஒழுங்கா இருந்துப்பாரு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு விதைச்சுப்பாரு. அங்கேயும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும். மூணாவது, ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அது ஸ்பிரிச்சுவலா டீல் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லிருப்பாங்க. ஆமென். யூ நோ, உங்க வீட்டில் இப்படி ஒரு ஜெனரேஷன் கர்ஸ் அப்டேட் ஆகுது தெரிஞ்சிச்சுன்னா அதை டீல் பண்றது ஸ்டெப் எடு. அதுலயே திரும்பி அந்த குழியிலே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டோட நாமத்தால வெளியே வர முடியும். Take some steps, go on a fasting, you pray, God will send the right people, he will connect you to the right people, your curses can be broken. சிறுவேளை எல்லாம் முடிஞ்சது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் முடிச்சதுக்கு அப்புறம் நான் மனசுல தான் இது பண்றேன், நம்ம ப்ராப்ளம், ஆண்டவர் ப்ராப்ளம் கிடையாது. ஆமென். அதுக்கப்புறம் சொன்னேன், சூப்பர் நேச்சுரல். ஏன் அப்படின்னா, இயற்கையா இருக்கிறத விட அவருடைய லைஃப், ஜீசஸ் கிரைஸ்டோட லைஃபே அப்படிதான் இருந்துச்சு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சாட்சியை நான் சொல்லி முடிக்கிறேன். நான் வந்து கார்பரேட்டில் ஒர்க் பண்ணேன். நல்ல ஹேண்ட்ஸமான சேலரி. 2011 நான் குவிட் பண்ணுற டைம்லலாம் ஐ வாஸ் ஹெட் ஆஃப் ஒன் ஆர்கனைசேஷன், ஒரு டிபார்ட்மெண்ட், ஹேண்ட் ட்ராயிங், நல்ல குவைட் குட் சேலரி. ஆனால் வீட்டில் தருத்திரம், பல லட்சங்களுக்கு கடன், எல்லா டெபிட் கார்டு எல்லா கிரெடிட் கார்டும் தெரிஞ்சு இப்படி இருக்குது. இந்த நேரத்தில் ஆண்டவன் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வரேன். நான் ஒரு மனக்கணக்கு வச்சுருந்தேன். முதல் மாதமே கணக்கு காலி. அடுத்த மாதத்துலேயே என் பேர் சிபிலில் வந்துருச்சு. சிபிலில் பேர் போயிடுச்சு. கடன்காரன் தேட ஆரம்பிக்கிறான். ஒரு சீசன்லாம் எப்படி ஆகிட்டேன்னா, ஒரு ஃபோன் வந்தால் பயமாக இருக்கும். காலிங் பில் அடிச்சுட்டா திக்கு திக்குன்னு இருக்கும், யார் வந்து நிற்கிறாங்களோ அப்படி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டேன். ஒரு பக்கம் ஊழியம் செய்துட்டு இருக்கிறேன், ஒரு பக்கம் பெரிய கடன் பாரத்தில் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்போ தான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப சரண்டர் பண்ணேன். என் தசம்பாதெல்லாம் உண்மையாக தான் இருந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு நல்லா இருந்த நாட்களில் வைஸான ஸ்பெண்டிங் இல்லை. அதான் சொல்லுவேன். என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருந்த நாட்களில் தவறாக செலவு பண்ணல, ஆனால் ஞானமாக செலவு பண்ணல. புரியுது நான் சொல்கிறது? தவறாக போல மூவி பார்க்கறதுக்கோ தண்ணி அடிக்கிறதுக்கோ அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போவும் ஆண்டவர்களை தான் இருக்கிறோம். ஆனால் ஞானமாக செலவு பண்ணல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல. அதுதான் தப்பு பண்ணிட்டேன். அவ்வளோ கடன்கள். ஆனால் ஆண்டவரத்தில் சேர்ந்து இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய கடன் எல்லாம் ஒரு பேப்பர் எழுதினேன். அது மேலே வந்து செக்கு கேன்சல் பண்ணால் எழுதுவோம்ல, அது மாதிரி எழுதி கேன்சல் பண்ணி அது மேலே 4 வசனத்தெல்லாம் வச்சு பைபிளை வச்சு தினமும் ஜெபம் பண்ணுவேன். ஐ கேன்சல் இட் இன் ஜீசஸ் நேம். நடந்துச்சு. ஒரே நேரத்தில் அப்படியே ஒரே நாளில் நடக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துச்சு. நடந்து எல்லாம் செட்டில்மெண்ட். கிரெடிட் கார்டெல்லாம் செட்டில்மெண்ட். அவன் துரத்துவான், அவன் தேடி அந்த நேரத்தில் நான் ஒரு தேவை சந்திப்பார். செட்டில்மெண்ட். அப்படி இருந்த என்ன கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தினேன். கர்த்தரையே சார்ந்திருக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், என் பிள்ளைகளோட ஃபீஸா, என் காருக்கு பெட்ரோலா, வீட்டோட தேவையா, மினிஸ்ட்ரி தேவையா. இப்போ கூட எங்கள் சர்ச் இப்போ கீழ்பாக் மூவ் பண்ணியிருக்கோம் ஒரு புது பிளேஸில். நான் தைரியமாக ஆர்டர்லன்னு சொன்னேன். இது வரைக்கும் ஊழியத்தினால எனக்கு கடனே கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், இதுக்கு சில லட்சங்கள் செலவாகுது இந்த இடத்த ரெடி பண்ணி ஆலயமாக வைக்கிறதுக்கு. இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த ப்ராஜெக்ட் முடிகிறப்போ நான் வந்து சொல்லுவேன், கர்த்தர் நம்மளை கடலை வைக்க மாட்டேன். சவால் விட்டு தான் வந்திருக்காங்க. எனக்கு தெரியும், ஏன்னா அப்படிப்பட்ட ஆண்டவரை ருசி பார்த்தேன். நான் அடிப்பட்டேன், தவறு செய்தேன். ஆனால் இன்றைக்கி என்னை மாற்றிக்கொண்டேன். அவருடைய வழியை பின்பற்ற ஆரம்பிக்கிறப்போ இன்றைக்கி என்ன ஆண்டவர் சூப்பராக கொண்டு போகிறேன். என்னுடைய எக்ஸாஸ்டிவ் சப்ளைக்குள்ளே நான் போய் கொண்டிருக்கிறேன். நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு சின்ன டிப் சொல்கிறேன். ஃபீஸ்க்காக ஜோம் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபீஸுக்கு எப்படியும் ஆண்டவர் தேவை சந்திக்கிறார். அதை எடுத்து அந்த நேரத்தில் ரொட்டேஷனில் போடுறேன், வேறு எதாவது தூக்கி போடாதீங்க. ஆண்டவர் அதை அருவருக்கிறார். God doesn't like. When you pray for something, when you get it for that, you only use for that. அதை விட பல போகிற அவசரம் வேறு இருந்தால் கூட don't touch that money. புரியுதா? எதுவுமே புரியுது? தசமபாகம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த முதற் பலனை கொண்டு வந்து அந்த ஆண்டோட பிரசனத்தில் நின்று இஸ்ரவேல் ஜனங்களை சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், என் வீட்டோட இழவு காரியத்துக்காக கூட நான் இதில் ஒன்று எடுக்கல ஆண்டவரேன்னு வந்து சொல்கிறான். அந்த அளவுக்கு பேஷனேட்டாக இருக்க ஆண்டவர் இருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கார், தசமபாகத்துன்னு எடுத்துருவார். ஆனால் அவர் ஆண்டவரோட டீல் போட்டு வச்சுக்கிறார். நான் 100 ரூபா எடுத்தால் 110 வச்சிடறேன். அவர் அந்த மாதிரி அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். நான் அது எதுக்கு சொல்கிறேன்னா, பி பேஷனேட் அபவுட் யுவர் கிவிங். ஹானர் காட். பயங்கர வைராக்கியமாக இருந்து பாருங்க. கர்த்தருடைய சொல் இல்லாமல் செய்யவே செய்யாது. என் மினிஸ்ட்ரிக்கு ஒரு ஆல்பம் போடுறதுக்கு ஒரு அண்ணன் 30,000 கொடுத்தாங்க. ஸ்டார்ட் ஃபாஸ்ட். நான் ஐ வாஸ் நத்திங். அந்த நேரத்தில் கொடுத்தாங்க. ரொம்ப பணம் தேவை.
20,000 மியூசிக் டைரக்டர் கொடுத்து 10,000 ரூபாய் செலவில் போட்டேன். ஆனால் என் ப்ராஜெக்ட் நான் ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஆச்சு. ஏன் தெரியுமா? God did not like that. ஒரு நாள் இங்கே சர்ச் விட்டு இறங்கி வரோம். சர்ச்சில் ஒரு வாலிப பசங்க கூட இருப்பாங்க. ஒருத்தர் வந்து என் வைஃப் அக்கா 200 ரூபா இருக்காங்க. அவன் அது என்னது வாங்கணும்னு தெரியல. ஆனால் கூடவே இருக்க பையன் ராத்திரி பகலாக கூடவே இருக்கவங்க. அவன் 200 ரூபா கேட்குறான், நோ சொல்ல முடியும். எடுத்து கொடுத்துட்டா என் வைஃபு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் நாங்கள் பட்ட கஷ்டம். அதாவது அப்போ தான் வந்து இந்த ஜஸ்ட் இனஃப்லேருந்து வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ ஏதோ கடன் வாங்காமல் கஷ்டப்படாமல் அப்படியே வாழ்க்கை ஓடுதுன்னு நினைக்கிற நேரத்தில் இது நடந்துருச்சு. ஜோம் பண்ணுறோம், ஆண்டவரே நாங்கள் ஏன் இந்த திருப்பியும் பழைய நிலைமைக்கு போகிறோம் அப்படின்னா என் வைஃப் ஆண்டவருக்கு அனுப்பிக்கிறாங்க. அந்த 200 rupees கொடுத்ததை 3 மாதம் கஷ்டப்படுறோம். 200 rupees கொடுத்ததை அப்போ ஆண்டவர் கேட்டால், அப்போது நீ அந்த 200 ரூபா கொடுத்ததில் எனக்கு விருப்பம் இல்லை, நீ என்னை கேட்டு செஞ்சியா? எவ்வளோ கொடுத்தோம்? சத்தமாக சொல்லுங்க, எவ்வளோ கொடுத்தோம்? 200 rupees. 200 rupees. God was not pleased. He taught us a lesson. அதெல்லாம் மாறிடும் எல்லா காரியத்திலும். இதான் சொல்கிறேன். இப்படி ஆண்டவரோட இந்த உறவில் வளர அவரை கனப்படுத்த ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கும் அப்படியே செய்வார் என்று நான் கர்த்தருடைய நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். என்னுடைய பிரயோஜனமாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டீங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாமா? ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே சொல்லிக்கிறேன், உங்கள் பிரசனம் உங்களுடைய பிள்ளைகளை மூடட்டும். இந்த கிருபை உங்களை தாங்கட்டும். விசேஷமாக உங்கள் வசனத்தை நான் அப்படியே டிக்ளேர் பண்ணி சொல்கிறேன். ஆண்டவரே, ஜெரமியா 17 சொன்னது போல இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிற மரத்தை போல இருக்கும். Your truth shall set us free என்று எனக்கு நல்லா தெரியும். இந்த ட்ரூத் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறது. இந்த ட்ரூத் இந்த பிள்ளைகளை செட் ஃப்ரீ ஆகட்டும் என்று நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you Pastor, thank you for inviting me. Praise the Lord. எல்லாருக்கும் நன்றிகள்.